இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா விச் கிரை 2 இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரும் விச் கிரை 1 பார்க்காதவங்க பாருங்கள், நம்ம போட்டிருக்கோம். ஓகே, டெடிகேட்டட் டு டியூப் ஹுட்டு இதுதான். கிராஃபிக்ஸ் ஹை, ஓகே நார்மல். இந்த ரெட் ஹுட் இது கூட போயிடலாம். இப்போ சரிங்க. பை த வே மை நேம் இஸ் கிரீட்டல் அப்படின்னு சொல்லுது. என் பேர் கிரீட்டல் அப்படின்னு சொல்லுது. நம்ம சாப்டர் 1ல் இந்த பொண்ணை பார்த்துருப்போம்ல, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா அது அப்படிதான் நினைக்கிறேன். இந்த டிம்மி நம்ம சஸ்பியஸாக சைலண்ட்டாக இருந்தோம். அப்போ நீங்கள் இல்லையே, யார் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இல்லையே, நீங்கள் இருந்த அப்படின்னு இந்த கிரீட்டல் பொண்ணு கேட்குது. நான் விச் ஹவுஸ்லேருந்து எந்திரிச்சேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக ஒரு மாதிரி சர்ப்ரைஸாக இருந்துச்சான் யாருக்கு, அந்த கிரீட்டலுக்கு. நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இந்த டிம்மி அதாவது நம்ம சொல்கிறோம். ஆனால் அது காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு இந்த கிரீட்டல் பொண்ணு சொல்லுது. அப்போ டிம்மி அதாவது நம்ம அழுக ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நம்ம வீட்டுக்கு போகணும் இல்லையா, வீட்டுக்கு போக முடியாது இந்த மாதிரி சொல்லுது. ஆனால் நம்ம அழுவ ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நீ அந்த மாதிரி இருக்காத, அழுவாத அப்படின்னு இந்த கிரீட்டல் சொல்லுது. அப்புறமேட்டு இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும்னா இங்கே ஒரு வழி இருக்குது. நீ 5 ஆப்ஜெக்ட்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த ஆப்ஜெக்ட்ஸோட பேர் சீட்ஸ். 5 சீட்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த சீட்ஸால் தான் இந்த வேர்ல்டு உருவாயிருக்கு. இந்த வேர்ல்டு 5 ஆப்ஜெக்ட்ஸால் உருவாயிருக்கு. அதை நம்ம சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். Legend says who are managed to collect them. யாரெல்லாம் அதை கலெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க இந்த இடத்த விட்டு, யார் அந்த இதை கலெக்ட் பண்ணுறாங்களோ இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அதை தான் இவ்வளோ பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, என்னடா அது. ஓகே நம்ம இந்த இடத்த விட்டு போயிடும். இதோட சாவி இங்கே இருக்குங்க. எடுத்து வேணாம் இப்போ இதை எடுக்க வேணாம். ஐயோ ராமா. ஓகே, இப்போ இதை எடுக்க வேணாம், தூக்கி போட்டு இதை எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இது யூஸ் ஆகாது. கீழே இருக்கிற கீ தான் நம்மளுக்கு வேணும். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த விச்சு இங்கே தாங்க இருக்கு. ஓடுறா கைப்பில்லை ஓடுறாடி. இந்த இடத்துல போனால் ஒரே இடம் தான். இது ஓகே. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி, ஒரு மேப் மாதிரி நமக்கு போப்பாங்க. அது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங் பசிலாக இருக்கும். அந்த மேப்பு செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இது ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கானதுக்கெலாம் இங்கே வரும். இந்த கேமில் வர வாய்ப்பு இருக்கு. ஓ நம்ம கிட்ட தான் வேன் இருக்குல்ல, போடுற மந்திரத்தை டன் 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 ஓடு. ஷாக்கான கிராண்டிச்சி விச்சுக்கு இதெல்லாம் தேவை தான். என் வீட்டில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கெல்லாம் மாடாடே கீ மறந்து போச்சு. இப்போ எடுத்து இங்கே போனோம்னா இங்கே பிக்சர் வைக்கணும். இங்கே போனோம்னா இங்கே விஞ்ச் ஹேண்டில்னு சொல்லுவாங்க இல்லையா, கிராணி கிராணி 1ல் அந்த மாதிரி. இது கிராங்க். இதுவும் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் தேவைப்படுதுன்னு சொல்கிறேன். ராமா ஜம்பிங். இது ஹைடிங் ஸ்பாட். கிராங்க் இங்கே தானே கொண்டு போவோம். அங்கே இது பார்த்தீங்கன்னா நார்மல் மோட்லேயே இந்த அளவுக்கு ஐயோ, இந்த இடத்துல கிடையாதுங்க. இடத்துக்கு போகக்கூடாதுங்க. இங்கே நார்மல் மோட்லேயே கிராணியோட எக்ஸ்ட்ரீம் மோடு மாதிரி ஓடிட்டுருக்கு. அப்போலாம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் மோடில் என்ன ஸ்பீடாக ஓடும். எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் தப்பிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஓடுறா. இந்த இடத்துல தான் அந்த கிணறு வரும். இங்கே அந்த பாம்பு கட் பண்ணுறது ஷியர்ஸ் அப்படின்னு கத்திரிக்கோள் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பார்ப்பீங்க. இதை போடுறா தம்பி. இதில் இப்போ போட முடியாது. இந்த
என்ன ஸ்பீடா சாமி ஓடுறா ஓடுறா ஓடுறா. 15 அதே வந்துக்கும்போது என்ன ஷார்ட் கட் இது. நம்ம வந்து பார்க்காம ஓடணும் ஓடணும். ஏன்னா அந்த வைக்கணும் இல்லையா, வச்சு திருப்பி விட்டு வந்துடும். ஐயோ எங்க இந்த பாட்டுல என்ன ஸ்பீடா வருதுன்னு. இதோட தூட்டு எஸ்கேப் ஆக முடியாது. இங்கே ஒளிஞ்சிக்கிறேன் இதில் ஒளிஞ்சிக்கிறேன். டே இதெல்லாம் தேவையே. ஓகே நான் ஆட் பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன். 1 2 3 இங்கே காலை அடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். காமெடியாக இருக்குது. பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு தேவைதான். அப்போ நம்ம போயிட்டு இந்த கிராங்கை போய் டேர்ன் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு இந்த கிரானினே வருது. விச்சுக்கிட்ட மாட்டாமல் அது வந்து அதை பார்க்கும்போது நம்ம ஒழிஞ்சதுனால விச்சுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இப்பயும் மாட்டிக்க தான் போகும். உங்கடா இருக்கு விச்சுமா கொஞ்சம் பார்த்து வாங்கம்மா. அவ்வளோ தூரத்தில் எப்படிடா பார்த்து. ஆமாம் ஐயோ நான் ஒன்றும் பண்ணல. என்னங்க ஓகே எனக்கு வந்துட்டுருக்கு. ஓடிடும். நாங்கள்லாம் கிரானிக்கே பயப்பட மாட்டோம். சூரிய கைங்கிட்ட யாராச்சும் பயப்படுவோம். ஓடுறா எங்க ஆஹா என்னடா அது. ஓடுறா இந்த இடத்துக்கு போகலாம். இது பார்க்கலையா, இது இங்கிட்டு போய் நம்மளை பார்க்கலங்க. அது அவ்வளோதான். இங்கே வந்து நமக்கு பக்கெட் கிடைக்கும். அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு தான். ஒரு சீட் ஒரு சீட் கண்டுபிடிக்கிறது இது இம்பார்ட்டன்ட்டு நினைக்கிறேன். இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த போட்டு சவுண்டுக்கு ரியாக்ட் பண்ணுதா அது? இல்லை இப்போ நம்ம வந்து இதை பாம்பை வந்து கயிறா மாற்றிடுவோங்க. கயிறா மாற்றுக்கு இந்த இது தானே பார்த்தோம். ஓகே நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் கண்டுபிடிச்ச புக் பேஜஸ், மேஜிக் புக் பேஜஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஹியர்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். பக்கெட் இங்கே தான் இருக்குது. இதை ஞாபகம் வச்சிங்கன்னா பக்கெட் இங்கே தான் இருக்குது. ஓகே இது வந்து எதுக்குன்னா இது வந்து ஒரு இடத்துக்கு போகணும். ஐயோ ரஹமா போடுது. அதை வச்சு பார்க்க நிப்பாட்டி ஐயோ ஜஸ்ட் பயத்தை கொடுத்துட்டீங்களே. ஏண்டா ஐயோ எஸ்கேப் ஆயிரு. எங்கே வந்துட்டு இருக்கு? வந்துருக்குங்க. ஓடுறா கைப்புள்ள ஓடு கைப்புள்ள. எங்கே போகணும்? இங்கே போகணுங்க. ஆமாங்க இங்கே போகணுங்க. இங்கே போனோம்னா இந்த இடம் வர்றது இருக்கு இல்லையா? எப்படி அந்த இந்த காலர்லேருந்து எப்படியோ கலர் அடிக்கிறது லைட்டு மாதிரி. இப்போ வந்து இந்த இடத்துக்கு போனோம்னா இங்கே ஒரு பிக்சர் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கட் பண்ணுறாடி பண்ணுறோம். ஓகே நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த இதை எடுத்துக்கிட்டு இது வந்து குரோபார் வச்சு தான் ஓப்பன் பண்ணுன்ட்டு இல்லை. நம்ம நார்மல் கையாலேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை இது வந்து எடுத்து நம்ம இங்கே வந்து இது பண்ணிக்கணுங்க. இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகும். ஷவல் எடுத்துட்டு ஓடு. எங்க ஐயோ விச்சுக்கு வர ஆப்போசிட் சைட்லேயே ஓடணும் பார்த்தீங்களா? தாங்க இதுவே. ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து என்னை பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போட்டதுனால தான்
நான் செகண்ட் சாப்டருக்கு வந்திருக்கேன். இல்லை என் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஏன் மாதிரி பண்ணுறீங்க புரியல. இதுக்கு ஒண்டிக்கலாமா? வேணாம் வேணாம், கிட்ட வந்துடுச்சு, ஓட முடியாது. இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட அது இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணலாமா? வேணாம் வேணாம் வேணாம், இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம். அந்த இதை மந்திரத்தை தான் பொறுத்திட்டு தான் இருக்கீங்களா? பொறுத்திட்டு தான் இருக்கிய. இப்போ போர் மந்திரத்தை ஏங்க அது வந்து இல்லைன்னா 3 செகண்ட் அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்குங்க. அதனால தான் இதாயிடுச்சு. ஐயோ ஐயோ, ஆமாம் எப்படி எஸ்கே படம் பார்த்தீங்களா? ஐயோ ஓடுற எவ்வளோ நேரம் நானும் ஒரு எதுவே கால் வலிக்காதா? எவ்வளோ நேரம் ஓடிட்டு இருக்கிறது? இங்கே போனால் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும். நான் எப்படி வந்து ஆல்ரெடி கூல் விட்டு போயிட்டு இருக்குது. இதில் வேற ஓடிட்டு இருக்கிறாங்க மேனத்தானில் ஓடுற மாதிரி. ஆமாங்க, மேனத்தான்லாம் ஓட சொன்னால் செம ஃபாஸ்ட்டாக ஓடிடும். எதுக்கு இந்த வேலை? சவுண்ட் எதுக்கு வச்சுக்கோம். ஓகே, நம்ம இதை வந்து தோண்டணும். இங்கே போனால் இந்த பக்கெட் இங்கே தான் வைக்கணும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து தோன்றதுலாம் தேவை. கீஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கெல்லாம் டிக் டிக்னு டிக் டிக் அப்படின்னு காமிக்கும்ல, அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கும் நல்லது, நம்ம உயிருக்கும் நல்லது. கேப்பா அதை நிப்பாட்டிடுச்சு. நீங்கள் அங்கே போயிட்டுருக்குங்க. போயிட்டு இதுக்குள்ளே போயிட வேண்டியதான். நீங்கள் வந்து இந்த இது மாற்றணுங்க, பக்கெட்டு. ஆனால் அந்த கல்லை தூக்கிறதுக்கு வந்து பக்கெட் வச்சுட்டு இந்த கையில் தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் கையில் தூக்கிட்டு எப்படி ஒரே ஆளை எப்படி கை தூக்கிட்டு அப்படியே அங்கே போக முடியும்? போக முடியாது. அதனால தான் போகணும். கீஸ் மாதிரி இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம இப்போதைக்கு இந்த பக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவோம். கேட்டு இப்போதைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோங்க. இங்கே தானே? ஆமாம், இங்கே தான். வந்து இங்கே குமிஞ்சு இங்கே போனோம். குமிஞ்சு இங்கே போயிட்டு இதை மாட்டிட்டு இங்கே ஒரு கல் இருக்கு இல்லையா, இதை தூக்குறோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுவோம். அதுதான் வந்து ஒரு மைனஸு. இல்லை கொஞ்சம் கொஞ்சோண்டு கல் வச்சனால அந்த கல் கொஞ்சோண்டு கீழே போச்சு இல்லையா, பார்த்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வேறு வழியும் இல்லை, மந்திரத்தை போட முடியல. எப்படிங்க இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கே ஒரு தெரியலையாடா. பேட்ஸ் காய் முடியுது. இங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம். உங்ககிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் பேட்ஸ் ஜம்ப்னு வருங்க. ஆமாம் வருது. இங்கே ஒன்று இருக்குங்க. ஆன் பண்ணது வா 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 நிற்கிறேன். ஜம்ப்புக்கு நீ எப்படி வருவேன்னு நானும் பார்க்குறேன். ஃபுல்லாக வருவேன் நினைக்கிறேன். ஆனால் அதை ஃபுல்லாக பூந்துட்டு வர முடியாதுன்றவனால பூந்துட்டு வந்தா பார்த்தேன். என்ன ஏன் இந்த வேலை தூக்கிட்டு மெதுவாக தாங்க நடக்க முடியும் நம்மளால. பார்த்துக்கணும் எவ்வளோ ஸ்லோவாக நடக்குதுன்னு பாருங்களேன். ரொம்ப ஸ்லோவாக நடக்குதுங்க.
குவிஞ்சோம்னா அதோட ஸ்லோவாக இருக்கும். இதை எடுத்து இங்கே வச்சோம்னா அவ்வளோதான் தூக்கிடுச்சு. நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு தடவை விளையாடும்போது இன்னும் தூக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், இன்னும் கீழே போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நம்ம போனோம்னா இங்கே வந்து ரெட் பேட் லாக் இருக்குது. அங்கே தான் அந்த சீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீடு. அந்த சீடு எடுத்துட்டோம்னா நம்ம எஸ்கேப் ஆயிடலாங்க. எடுத்துகிட்டு அங்கே போகணுங்க, அவ்வளோதாங்க. ஆனால் இது எடுத்துடலாம், ஈஸி தான். ஆனால் அங்கே தான் நிறையா வேலை இருக்குங்க. அது இது பண்ணுறதுக்கு நிறையா வேலை இருக்குது. இதில் வந்து விட்ச்கிரைஃப்ட் சாப்டர் 3 வரும் தான் நினைக்கிறேன். பார்க்கணும், அதோட எண்டிங்கில் இருக்கலாம். ஓகே, நம்ம வந்து போனோம்னா இங்கே வந்து ஒரு மந்திரம் இருக்குங்க. அந்த இதை வந்து பெருசாக்குற மாதிரி. என்னத்தை பெருசாக்குற மாதிரி அப்படின்னா, அந்த ஒரு ட்ரீ இருக்கும், அதில் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி பெருசாக்குற மாதிரி. இப்போ இடத்த விட்டு கீழே ஊற்ற முடியாதா? இதான் இன்னொரு மந்திரம். இது பண்ணோம்னா பெருசாயிரும். நம்ம வச்சிடணும். இது வந்து இதுக்கு இதாகிடுச்சு. இல்லைங்களா, வந்துச்சு பார்த்தீங்களா? தூக்கி இந்த மந்திரத்தை பார்த்தா தான் ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பார்த்து இதெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும், எனக்கு இந்த மந்திரத்தை தெரியுமே அப்படின்னு போய் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. என்ன லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. எங்கே போகிறேன் என்னட்டுக்குங்க. நம்ம போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம், அந்த இது ஷவல் எடுத்துட்டு வந்தோம். ஷவல் இங்கே தான் போகிறீங்களா? ஷவல் பயந்துட்டேன் இதில். தோணுதான், ஆனால் நம்ம தோண்ட வேணாம். எல்லாமே இதுக்குள்ளே போகணும். இங்கே வந்து மேப் இருக்கும். ஷவலை வந்து இப்போதைக்கு எங்கே போடலாம், கீழே போட்டுடலாங்க. கீழே போட்டுடலாம். இங்கே வந்து போகி இந்த இது எடுத்துகிட்டு வந்துடுவோம். எங்கடா அது இங்கே இருக்கு. இது வந்து மேப்புங்க. இது வந்து பார்த்து இந்த குகைக்குள்ளே போகணும். இங்கெல்லாம் குகைக்குள்ளே போகணும் நம்ம. இதை வந்து இதாங்க கொஞ்சம் வந்து எப்படி இருக்குன்னா, இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இதுதான் பாருங்கள் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது தான் இன்ட்ரெஸ்டிங்லி கொஞ்சம் எப்படி இதில் வேற கேரி வர முடியாது. பார்த்துட்ருக்கோம் எங்கே நின்றுச்சு கூண் உருந்து கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க. எங்கே இதில் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது. இது மாதிரி தேவையா? அதை அப்படி பார்த்துட்டு கீழே நீ பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். ஓடு எங்கடா அது? ஓகேங்க, அதாங்க போயிட்டுருக்குங்க. இன்னும் கேப்னு போகலாமா வேணாமா? பாட்டுங்க போயிட்டுருக்குங்க. பாட்டுங்க போயிட்டுருக்குன்னு இருக்கக்கூடாது தான், ஆனால் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். நம்ம இதை எங்கடா ஷவலு? ஓகே
ஷவர் எடுத்துகிட்டு நம்ம இதை நோண்டி பார்க்கணும். இங்கேயும் இல்லையா? சரி, அப்போ இப்போ கொஞ்சம் நோண்டுறவன் இருக்கு. ஆனால் இப்போதைக்கு கோகைக்குள்ளே போயிட்டு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டை வந்து பார்ப்போம். அந்த கோகை இப்போ போனோம்னா இப்போ வந்து 2 இது இருக்கும். இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம். இப்போ நம்ம இதில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும். என்னன்ற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ரைட் பக்கம் போகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ரைட் பக்கம் போகணும். இதுதான் கரெக்ட். இப்போ வந்து இதில் இங்கேருந்தே பார்த்தாலே தெரியும். திருப்பியும் ரைட்டு தான். ரைட்டு இப்போ ரைட்டு இனிமேட்டு லெஃப்ட் நம்ம போகணும். ஏன்னா நான் இதிலே பார்த்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள் லெஃப்ட்டு. இதுதான் அந்த இன்ட்ரெஸ்டிங்கானது. இப்போ ரைட்டு நம்ம வந்தாச்சுங்க. இதுதான் இங்கே இடம். இப்போ வந்து இங்கே ஷியர்ஸ் தேவை. இனிமேல் தேவையில்லை நம்ம போகிறதுக்கு. இங்கேருந்து அப்படியே போனோம்னா இங்கே வந்துடுவோம். ஏங்க இங்கே பார்த்தீங்களா? ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆகி போச்சுங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு அங்கே பாஸ்வேர்ட் இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணோன்னா ப்ளீஸ் வந்துடுறது. இல்லை ஷவர் எடுத்துக்குவோம். ஓகே, இங்கே தாங்க கீ இருக்கு. ப்ளூ கீ. அப்போ ரெட் கீ கிடையாதா? இல்லை புரியல. அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்க முடியாது யாராச்சும். நான் பார்க்கணும். அது சரி, வேறு விஷயம். இதுக்குள்ளே போய் பார்ப்போமா? போய் பார்ப்போம். இதுலேயே அந்த ப்ளூ கீ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாங்க, இங்கே தாங்க இருக்குது. என்னங்க இருக்குது இங்கே? ஏதோ பாஸ்வேர்ட் மாதிரி போடுற மாதிரி இருக்குங்க. இது வந்து எப்படின்னா இதில் பார்த்தீங்களா ஸ்கொயர் மாதிரி இதுக்கு ஒரு பிக்சர் தேவை. அந்த பிக்சர் வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பிக்சர் வந்து எங்கே இருக்குன்னா அந்த இது நம்ம க்ரோபார் எடுத்தோம் இல்லையா, அந்த போனோம்னா அங்கே இருக்கும். ஒரு பிக்சர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. வருது எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்குங்க. நான் வர சரி ஓகே. வெளியில் கண்ணு வந்துட்டு இருக்கு. இங்கே நமக்கு ஏன்டா கொஞ்சம் இவ்வளோ மெதுவாக தான் ஓடிட்டுருக்கேன். இந்த வழியாக போய் காண்றவே. இன்னும் அங்கே தான் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறத விட்டு சீக்கிரமாகவே இந்த வழியாக போனோம்னா இந்த இடம் வந்துடுங்க. இந்த இடம் இங்கே தான் இருக்கும். நம்ம இந்த ஃபோட்டோ எடுக்கணுங்க. இதில் வந்து எக்ஸ்ன்னு போட்டிருக்கு. இதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குங்கய்யா. நான் ஏன்டா இங்கே போயிட்டுருக்கேன்? இந்த இடமே இங்கே இருக்கு. வந்து கொஞ்சம் வழி மாறி போயாச்சு. நீங்க வந்து பிடிச்சிருமாங்க? எனக்கு அது வேறு தெரியலையேங்க. ஓடியறதுக்கு வேறு இடம் இல்லையே.
பார்க்குறத நிப்பாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இதை வச்சிருவோம். எக்ஸு ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸு போட்டு பார்ப்போம் கரெக்டாக வருதானே. ஒன் எக்ஸு போடு. எக்ஸு போட்டுட்டு போடு எக்ஸு. இப்போ நம்ம இன்னொரு பிக்சர் ஆஃப் பெயிண்டிங்கை வந்து கண்டுபிடிக்கணுங்க. அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, பார்க்கணும். ஐயோ அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. இந்த ஃபோட்டோ எங்கடாண்டா ஒழிச்சு வச்சுருப்பீங்க? இதுக்குள்ளே இருக்குமோ? என்னது இந்த இது திறக்க முடியும்? இதுக்குள்ளே இருக்குமோ? இருங்க, ஆனால் இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை. மூடி வச்சிரும். இது வேறு எப்படி வருவேன் பார்த்துட்டேன். எனக்கும் வருது பக்கத்தில் நிப்பாட்டி இருக்கேன். ஐயோ எனக்கே எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு தெரியாது. இல்லை இது வேற நம்ம இதுக்கு தோண்டியே பார்க்கல. ஷவல் கீ நம்மளுக்கு கிடச்சிச்சு, அதுக்கு தான் நம்ம தோண்டி பார்க்கணும். கீ நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா அவ்வளோ ஓகே தான். முன்னாடி வந்துடும் அவன். அடுத்து நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுதுன்னா என்ன பண்ணுறது அடுத்தது? சும்மாவே இருக்க முடியலங்க. இன்னும் ஒரே ஒரு ஃபோட்டோவா எங்கே இருக்குன்னு தெரியல. இதுக்கும் ஷியர்ஸ் எடுத்துக்குவாங்க. அந்த ஷியர்ஸ் எடுத்துகிட்டு நல்லா பார்ப்போங்க எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு. ஓகே, நம்ம எதுக்கும் இப்போ நம்ம ஷியர்ஸ் எடுத்துகிட்டு அந்த இடத்துல போயிட்டு அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்குங்க, அந்த பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு போய் பார்த்துருவோம். நம்ம ஷியர்ஸ் இனிமேல் தேவையே இல்லைன்னு நினச்சி இங்கே தூக்கி போட்டோம். ஞாபகம் வருது இதுக்கும் இருக்குடா அப்படின்னு. இங்கே தான் இருக்குங்க diary page. I finally finished the tale of Little Red Riding Hood, but unfortunately, as with the others, chaos and anarchy soon took over. It's disheartening to witness how the will of the creatures in this world defies my... ஏன்னா இதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு வேலையை பார்ப்போம். ஏதோ சத்த பக்கத்துல ஏதாவது கேட்க. ஐயோ வந்து நான் மாட்டேங்க. ஓகே, திறக்கணும் நல்ல வழியாக வந்துட்டோங்க. திறக்கிறதுனாலதான்
தேவை ரொம்ப முக்கியம் அது. இப்போ இந்த வழியாக போகணும். அந்த வழி எங்கடா? அந்த வழி ஓகே இங்கே இருக்கு. ஓகே இப்போ நம்ம இங்கே வந்துட்டு இதை கட் பண்ணணும். இங்கே பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டுன்னு 163. இதுதான் நம்ம குழப்பணுங்கிறதுக்காக 00 எல்லாத்துக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. 163 தான் ஆன்சர். இங்கே வை 163. அவ்வளோதான். இந்த இடத்துல நமக்கு அந்த 3வது ஃபோட்டோ கிடைக்குமா? கிடைச்சா நல்லாயிருக்கும். இடத்துல அங்கேயுமே ஏற முடியாதுங்க. இங்கே தான் இருக்குது. ஏங்க 3வது பெயிண்டிங் கிடச்சிருச்சிங்க. 0ன்னு போட்டிருக்கு. 3வது பெயிண்டிங் கிடச்சிருச்சு. வெற்றிகரமாக 3வது பெயிண்டிங் எடுத்தாச்சு. கேமை சீக்கிரமாக முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த கேமு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் முடியும், ஆனால் நம்ம சீக்கிரமாக முடிக்க போகிறோம். ஓகே பார்த்தீங்களா இப்படி போயிட்டுருக்கு. ஓகே யாரை இல்லை புரியல. எது இது நம்ம பக்கம் தான் வந்துட்டுருக்கு. அதனால நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். சரி பார்க்கலங்க, நல்ல வேலைங்க அது பார்க்கல. இங்கே வைக்கிறேன் பாருங்களேன். இது வந்து எக்ஸ் அப்புறம் பாருங்க எக்ஸ் சர்க்கிள் அப்புறம் ஸ்கொயர். எக்ஸ் சர்க்கிள் ஸ்கொயர். ஓகே ஃபஸ்ட்டு எக்ஸ் போடு. எக்ஸ் சர்க்கிள் எப்படி இல்லை எப்படி போடணுன்னா லாஸ்ட் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸ் கிடையாது, நம்ம லாஸ்ட் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஐயோ லாஸ்ட் லெட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கொயர் அப்புறம் ரவுண்ட் அப்புறம் எக்ஸா. இது எப்படி ஓப்பன் பண்ணு தெரியலையேங்க. ஐயோ கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து தான் பார்க்கணும். இப்போ வந்து ஸ்கொயர் அடுத்து என்னது எக்ஸு இப்போ ஏங்க இதை போகிறதே ஒரு சேலஞ்சிங்காக இருக்குங்க. எங்கே ஸ்கொயர்? ஓகே இங்கே ஸ்கொயரு அடுத்து எக்ஸு. சத்தியமாக எப்படி போடுறதுனே தெரில. ஒருவேளை நம்ம கிளாக் வைஸில் சுற்றக்கூடாதுங்க. கிளாக் வைஸில் தான் சுற்றணும். கிளாக் வைஸில் சுற்றக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம். ஓகே இது நம்ம கிளாக் வைஸில் சுற்றினா தாங்க ஒழுங்காக வருது. இருங்க அது இது பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் போட்டுருவோம். எக்ஸ் இருங்க நம்ம வந்து இந்த மாதிரி திருப்பணுங்க. புரிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இப்படி அடுத்தது இப்படி அடுத்தது இப்படி அவ்வளோதான். இங்கே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ரெட் கீ கிடச்சிடுச்சு. நம்ம கேமை முடிச்சிட்டோம் அப்படிதான் நினைக்கிறேன். தெரியல, நடுவில் ஏதாச்சும் வச்சுருப்பாங்களோ. எதுவும் வச்சிடாதீங்கடா ப்ளீஸ்டா கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. நானும் மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறது. ஓகே நம்ம வெற்றிகரமாக விச் கிரை சாப்டர் 2 முடிச்சாச்சு. விச் கிரை 3 வருதான்னு பார்ப்போம். வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம்.
போட கீழே போட இந்த சீடை எடுத்துகிட்டு நம்ம அங்கே போய் தப்பிக்கணும்னு நினைக்கிறேங்க. குட், எடுத்தாச்சு. இப்போ நம்ம தப்பிக்கிறது தான் நம்ம வேலைன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்ஃபேக்ட் இந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது, ரொம்ப கம்மியாக தான் தெரியும். எஸ்கேப்பே ஆக போகிறேன் ரன்னரு. உங்ககிட்ட எஸ்கேப் பண்ணால் பேட் சைல்டு. இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறத நம்ம வேலைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம எஸ்கேப் ஆயாச்சுங்க. யூ மேட் இட் அப்படிங்குது. இது வந்து நீ வந்து அங்கே உல்ஃப் இருக்குமே, அதாவது நரி, அங்கே நரி இருக்குமே, நரி ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு கேட்டுச்சு ஒரு ஸ்மைலோட. நரி சர்ப்ரைஸாக ரிப்ளை பண்ணாமல் அப்படின்னு வந்து நிறைய அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்னு திரும்பி சொன்ன உடனே வந்து ஒரு மாதிரி இந்த கிரீட்டலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த எப்படி உல்ஃப் இல்லாமல் போயிருக்கோம் அப்படின்னு வந்து இதுக்கு ஆயிடுச்சு. அதாவது கிரீட்டலுக்கு அந்த மாதிரி சொல்லிடுச்சு. அப்புறம் வந்து ட்ரபிளே உனக்கு இல்லையா அப்படிங்க. அந்த கேர்ள் கேவ் யூ எனி ட்ரபிள் அப்படின்னு கேட்குது இந்த பொண்ணு. என்னது தெர் வாஸ் நோ ஒன் அப்படின்னு, யாருமே அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐசி வந்து அப்படின்னு கிரீட்டல் வந்து எட்டனை பற்றி சொல்லுதுங்க. ஸோ வாட் டு வி டூ நவ் அப்படின்னு டிம்மி வந்து கேட்டுதான் நம்ம கேட்டோம். நம்ம வந்து அங்கே பார் அங்கே ஒரு குட்டி பார்த்துருக்குல்ல அப்படின்னு கிரீட்டர் சொன்னிச்சு. அப்புறமேட்டு டு த வெஸ்ட் லைஃப் கார்பெண்டர் வித் சன். ஓகேங்க, அப்போ நம்மளுக்கு வந்து விச் கிரை 3யும் வரப்போகுது. அப்போ வந்து புது கேரக்டர் வரப்போகிறாங்க, கார்பெண்டர் அண்ட் சன். அது வந்து புது கேரக்டர் வரப்போகிறாங்க. ஓகேங்க, புது கேரக்டர் வரப்போகிறாங்க. அப்போ விச் கிரை வராது, செம சூப்பர் போங்க. ஓகே தேர் வி வில் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் சீட் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அங்கே அதில் வந்து நம்ம இன்னொரு சீடையும் கண்டுபிடிக்கலாம் சொல்லுது. லெட்ஸ் கோ, தேர் இஸ் நோ டைம் டு லூஸ் அப்படின்னு. நம்ம கேம் டைம் வந்து 32 நிமிஷமாக விளாண்டுருக்கோங்க பகவிகளா. ஓகே, நம்ம இந்த கேம் இதோட முடிக்கிறோம். இந்த கேம் பிடிச்சவங்க வந்து லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.